Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிரித்த முகத்துடன் இருந்த சிறுவன் குடும்பத்தையே பரிதவிக்க விட்டு செல்ல கொடிய வெயிலின் கோரம்தான் காரணம். ராணிப்பேட்டை மாவட்டம் திம்மனாச்சேரி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவன் சிறுவன் அர்ஷன். 14 வயதான அர்ஷன் குடும்பத்தோடு நத்தம் பகுதியில் உள்ள மலை மீது அமைந்துள்ள அம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தார். மலை மீது வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாது என்ற நிலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்றுள்ளனர். மதிய நேர உச்சி வெயிலில் மலை ஏறி கொண்டிருக்கும் போதே அர்ஷனுக்கு திடீரென தலை சுற்றல் வந்திருக்கிறது. அத்தோடு லேசான மூச்சு திணறலும் ஏற்படவே தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்திய குடும்பத்தினர் சாதாரணமாக நினைத்து மீண்டும் மலை மீது அழைத்து சென்றுள்ளனர். தந்தையின் கையை பிடித்து கொண்டு மீண்டும் மலை மீது ஏறிய அர்ஷன் திடீரென சுருண்டு விழுந்து மயங்கி இருக்கிறான். எழுப்பி எழுப்பி பார்த்தும் அர்ஷன் எழுந்திருக்காத நிலையில் பதறி அடித்து மலையிலிருந்து மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடி வந்த குடும்பத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சிஎம்சி மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அர்ஷன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறவே பிள்ளையை பறிகொடுத்த துயரத்தில் குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. காலமாக நாங்கள் அந்த பழமையான கோயிலுக்கு போய் வந்திருந்தோம். குழந்தை கூட்டு போனதுனால குழந்தை இறந்துட்டான். என் குழந்தை ஒன்றும் பண்ண முடியல. வெயில் அதிகமானதுனால என்னால் பண்ண முடியல. மலையில் மயங்கி விழுந்த சிறுவனை கீழே கொண்டு வரவே அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வரும் நிலையில் வெயில் அதிகமாக இருக்கும் மதிய நேரத்திலேயே மலையேறியது மரணத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. வழக்கமாகவே மலையில் ஏறும்போது மூச்சு திணறல் இருக்கும் என்ற நிலையில் சற்று உடல் பருமனாக இருந்த சிறுவன் அர்ஷன் கரடுமுரடான பாறைகள் நிறைந்த பாதையில் உச்சி வெயிலில் ஏறிய போது கடும் வெயிலால் டீஹைட்ரேஷன் ஆகி மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். வெயிலின் கொடூரம் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் பிள்ளைகளை வெளியில் அழைத்து செல்வதால் தான் இந்த மாதிரியான விபரீதம் நிகழ்வதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெயில் காரணமாக அதிகளவு வியர்வை வெளியேறுவதோடு உடலில் உள்ள நீர்ச்சத்தும் வேகமாக குறையும். டீஹைட்ரேஷன் ஏற்பட்டால் முதலில் மயக்கம் வந்து உடல் சோர்வாகிவிடும். டீஹைட்ரேஷன் வந்தால் முதலில் மூளைதான் பாதிக்கும் என அதிர்ச்சியூட்டும் மருத்துவர்கள் மூளையின் செயல்பாடு குழம்பி மற்ற உறுப்புகளும் பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கின்றனர். வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் வெயிலின் தாக்கத்தில் குழந்தைகளை வெளியில் அழைத்துச் செல்லாமல் இருப்பதே மிக மிக நல்லது என அறிவுறுத்தும் மருத்துவர்கள் அத்தியாவசியமாக அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாட்டுடன் செல்ல வேண்டும் என்றனர். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது எனவும் கூறும் மருத்துவர்கள் ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் கண்ணுமைக்கும் நேரத்திலேயே உடலின் வெப்பம் கட்டுக்கடங்காத அளவுக்கு 100 டிகிரியை தாண்டி உயர்ந்து மயக்கமாகி சுய நினைவையே இழக்கக்கூடும் எனவும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் இருந்தால் மரணத்திற்கும் வழிவகுக்கும் என்கிறார்கள். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.